நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் மாதிரி கிடையாது. எல்லாமே மாலா கடந்து வந்த ஒரு அனுபவங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அட்வைஸ் பண்ணால் நானே முதல்ல கேட்க மாட்டேன். அதுக்கப்புறமா தானே நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது சொன்னால் நீங்கள் கேட்குறவங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் எனக்கு சொல்லணும்னு தோன்றதை சொல்லிடுறேனே. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா நீங்கள் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பீங்க, மற்றவங்க நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஒரு தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட நான் பார்த்து கடந்து வந்த பாதையாகட்டும், நான் மற்றவங்களை பார்த்தது வரைக்கும் ஆகட்டும், அவங்க லைஃப்பில் எங்கேயோ ஒரு கடினமான ஒரு விஷயம் நடந்துடுது. அதை வந்து சரி செய்ய முடியாத ஒரு கஷ்டமாகவே அது மாறிடுது. அதனால் அந்த அந்த பையனோ அந்த பொண்ணோ விட்டுட்டு போயிட்டாங்கலாம் நான் சொல்லலை. அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய லவ்வுக்கு உண்மையாக தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த வாழ்க்கையை வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி ஒன்றா தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் அவங்களால ஏனோ தெரியல அனுபவிக்கவே முடியல. இது பர்டிகுலராக லவ் மேரேஜில் நான் நிறைய பார்க்குறேன். அரேஞ்ச் மேரேஜ்லேயும் இப்படி இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஒரு பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதனால அவங்க மேலே பழி போட்டுட்டு நம்ம வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம தலையெழுத்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். பட் லவ் மேரேஜில் நம்ம படுற கஷ்டமாகப்பட்டது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தான் இது பிரச்சனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து வருத்தமாகுது. யார்கிட்டையும் நமக்கு போய் நம்ம குறைகள் சொல்கிறதுக்கு கூட நம்ம ஆளில்லாமல் ஆகிடுறோம். அதே நேரத்தில் வேறு என்ன ஒன்றுன்னா, அவங்க இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸோட மனசில் வந்து அவக்குன்னு ஒரு செகண்ட் ஓடும். அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க, நம்மளை அவங்க மன்னிச்சிருவாங்க, நம்ம வந்து கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அந்த செகண்ட் அவங்க மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அந்த பயமாகப்பட்டது, அந்த கவலை, அந்த வருத்தம், அது வந்து நம்மளை எங்கேயும் ஒரு இடத்துல தாக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து சக்ஸஸ்ஃபுல் லவ் மேரேஜில் கூட நான் இதை தான் சொல்கிறேன். சக்ஸஸ்ஃபுல் நான் சொல்கிறதுக்கு காரணம், ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் அனுசரித்து போகிற காதல் கல்யாணத்தில் கூட இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மனசை நெருடிக்கிட்டே இருக்குது. இவங்களால வந்து எல்லாமே கிடைச்சாலும் நிம்மதியாக இருக்க முடியாததுக்கு காரணம் இவங்க அந்த எடுக்கிற அந்த முடிவு, அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த வலின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அனுபவம் தான். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை. என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம், பாய்.